வடசென்னை பகுதியைச் சேர்ந்தவர் மோகன் ஜி. கடந்த 2016ஆம் ஆண்டு பழைய வண்ணாரப்பேட்டை என்னும் படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் தன்னையும் தடம் பதித்துக் கொண்டார். அப்போதே தனது பெயருடன் மோகன் ஜி சத்திரியன் என்று சேர்த்துக் கொண்டது அவர் மீது விமர்சன பார்வையை ஏற்படுத்தியது. அதற்கேற்ப அவர் தன்னை பாமக அனுதாபியாகவும் காட்டிக் கொண்டார். இதன் பின்னர் 2020ஆம் ஆண்டு திரௌபதி என்னும் படத்தை தயாரித்து இயக்கினார். ரிச்சர்ட் ரிஷி நடித்த நாடக காதல் திருமணத்தை கருத்தாக கொண்டு வெளியான இந்த திரைப்படம் அப்போது விவாத பொருளானது. தொடர்ந்து 2021இல் ருத்ர தாண்டவம், 2023இல் பகாசுரன் ஆகிய படங்களை தயாரித்து இயக்கினார். இந்த படங்களிலும் குறிப்பிட்ட அரசியல் காட்சிகளையும் மதங்களையும் காட்சி அமைப்பு மூலம் சாடியிருந்தார். இதனால் இயக்குனர் மோகன்ஜி வலதுசாரி சிந்தனையாளர் என்னும் பார்வை நிலவி வந்தது. இந்த நிலையில் திருப்பதி லட்டுவில் மாமிச கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பதாக பரபரப்பு கிளம்பிய போது தனது எக்ஸ் தளத்தில் திருப்பதி லட்டுவில் எப்படி மனசாட்சி துளிகூட இல்லாம இத்தனை கோடி மக்கள் நம்பிக்கையில் விளையாடி இருக்கீங்க? வைணவ முத்திரை வாங்கியவர்கள் எத்தனை லட்சம் பேர் புனிதமாக வாழ்ந்து வருகிறார்கள். கொடூரமான தண்டனை வழங்க வேண்டும் இதை செய்த கொடிய மிருகங்களுக்கு. இந்துக்கள் என்றால் இழிச்சவாயர்கள் என்று பதிவிட்டிருந்தார். இந்த பதிவும் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்த நிலையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரை கலப்பதாக மோகன்ஜி கூறியிருந்தது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரை கலப்பதாக கூறி அவதூறு பரப்பியதாக திரைப்பட இயக்குனர் மோகன்ஜியை திருச்சி போலீசார் கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். சென்னை காசிமேட்டில் உள்ள வீட்டிலிருந்து அவரை திருச்சி போலீசார் கைது செய்து கொண்டு சென்றுள்ளனர். இயக்குனர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டது குறித்து தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தனது எக்ஸ் தளத்தில் தகவல் வெளியிட்டுள்ளார். அதில் சினிமா இயக்குனர் நண்பர் திரௌபதி மோகன் சற்று முன் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன காரணம், எந்த வழக்கு என்று எந்த முறைப்படியான தகவலும் குடும்பத்தினருக்கு கூறப்படவில்லை. இது உச்சநீதிமன்ற ஆணைக்கு எதிரானது. அவர் எங்கு வைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் இல்லை. திமுகவினுடைய ஆட்சி அமைந்ததிலிருந்து எதிர்கருத்து பேசுபவர்கள் சட்டத்திற்கு புறம்பான முறையில் கைது செய்யப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. கஞ்சா கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத திராவிட மாடலின் காவல்துறை இது மாதிரியான ஒடுக்குமுறைகளை மட்டும் சரியாக செய்கிறது என்று கூறியுள்ளார்.